சேதப்படுத்தியது வந்து அங்க சில தவறான இது நடந்துருச்சு சரிங்களா. ஆமா. அந்த தப்பு அவங்களே உணர்ந்து தாவேக்காவை அதை சரி பண்ணி கொடுக்குறோன்னு சென்னை மாநகராட்சி இப்ப பொறியாளர்கிட்ட பேசுறேன்னா இப்ப சொல்லிட்டாங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். சரி சார், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை சரிப்படுத்தி வாங்க, கொடுக்குறேன்ட்டாங்க. வாங்க, பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். முறையா வந்து அரசியல் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. மக்களை நீங்களும் சந்திங்க, மக்களை நாங்களும் சந்திக்கிறோம். சார், பொது சொத்துக்களுக்கு திமுகவினர் கூட்டம் நடந்தும்போது சேதம் விளைவிக்காமல் அப்படியே அழகா கூடி கலைஞ்சு போயிடுறோமா என்ன? கூடி கலைஞ்சு போயிட்டோம். அப்படி ரொம்ப இருந்தா சுத்தபத்தமா நீங்க இருக்குது. நீங்க ரொம்ப மீடியா சுத்தபத்தமா இருக்கு. அதான் சொல்றேனே, அப்படிலாம் எதனா தவறு நடந்துட்டு இருந்தானா நீங்க திமுக இதுல வந்து விஜய் வெளிய கொண்டு வராம வெளிய கொண்டு வராம நீங்க எல்லாம் அப்படியே கம்பெனி விஜய் கட்சியினர் இளைஞர்கள் வந்துட்டாங்க, ஏதோ தடுப்புக்குள்ள சாச்சிட்டாங்க, ஏதோ கீழே விழுந்தது, அதெல்லாம் சரிப்படுத்துறேன்ட்டாங்க. ரைட்டுங்களா? நம்ம கூட்டத்துல எல்லாம் வாழைத்தாரம் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறாங்க கூட்டம் முடிஞ்சதும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் புரியல வித்தியாசம். எனக்கு வித்தியாசம் வாழைத்தாரு என்னோடது, ஏன் வாழைத்தார ஏன் கழக உடன்பிறப்பு எடுத்துட்டு போறான், அதுக்கும் அரசாங்க பணத்தை சேதப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சரிப்படுத்தி தரேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், அதை சரிப்படுத்தி தரேன். சரி பண்ணி கொடுத்தாதான் அடுத்த பர்மிஷனே வரும் சார். சரி பண்ணி கொடுத்தாதான் அடுத்த பர்மிஷனே வரும். இல்ல மிரட்டாதீங்க சார், பர்மிஷன் கொடுங்க சார். சார் இது மிரட்டல். வருஷத்துக்கு 21,000 போராட்டம் நடத்துனீங்க எடப்பாடி ஆட்சியில். ஆமாவா? நீங்க நிறுவனத்துல இருக்கீங்க, ஒரு நிறுவனத்துல இருக்கீங்க, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி லீவு கேட்டு போறீங்க, கொடுக்குறாங்க. ஆனால் லீவுக்கு போகாமல் வேறு இடத்துல போயிட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா சொல்லிட்டு ஒரு சினிமாக்கே போயிட்டீங்க. உங்கள் மேனேஜரும் பார்த்துட்டாப்ல, அடுத்த வாட்டி லீவ் தருவாரா? அரசாங்க இடத்த சேதப்படுத்திட்டு சேதப்படுத்த உடனே அதை சரி பண்ணி தரலன்னா அடுத்த வாட்டி எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க? உங்களோட கூட்டம் அவ்வளோதான்.